இந்த சாப்டரில் எப்படி ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண மாடலை இதில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் ரைட் சைடில் உள்ள டேப்பில் இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது 4 கேட்டகரியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஐக்கான் மூலியமாக உங்களோட மாடல் நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து அந்த மாடலை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், இல்லை அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த எடிட் மெட்டீரியல்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ண சூஸ் பண்ண மாடலை சிங்கிளாவோ இல்லை நிறையாவோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் பிளேஸ்மெண்ட் அண்ட் மாஸ் பிளேஸ்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி கிட்ட உள்ள எடிட்டிங் டூல்ஸ். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ண மாடலையும் உங்களால் ஈஸியாக மூவ் பண்ணவோ இல்லை எடிட் பண்ணவோ ஈஸியாக முடியும். ஸோ அதுக்குள்ள டூல்ஸை இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாடல் எப்படி இம்போர்ட் பண்ணலாங்கிறது பார்க்குறதுக்கு ஸோ இங்கே உள்ள இம்போர்ட் மாடல். ஸோ எந்த இடத்துல நீங்கள் மாடல் லொக்கேட் பண்ணீங்களோ அந்த ப்ரௌஸ் ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ டாக்குமெண்ட்ஸில் லூமியான் மாடல்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாடல் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாடல் டைப் பண்ணிங்க, இந்த சப்டைப் மாடல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள TWG. ஸோ TWG ஃபார்மெட்டில் நீங்கள் என்னென்ன மாடல்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான மாடல் நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் கொடுக்க முடியும். ஸோ டிசைன் 3 ஓப்பன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண டிசைன் 3ங்கிற மாடல் இம்போர்ட் அனிமேஷனாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஓகே. ஸோ உங்களோட நீங்கள் சூஸ் பண்ண மாடல் உள்ளே ப்ளேஸ் ஆகிருக்கும். எகைன் இதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லை சைஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த மாடல் நீங்கள் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இங்கே உள்ள சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்த மாடல் இது. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்தது இந்த மாடல். ஸோ எல்லாமே உங்களோட லைப்ரரியில் ஆட் ஆகி லைப்ரரியில் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட மாடல் ஈஸியாக உங்களால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எந்த மாடல் உங்களுக்கு தேவையோ, எதை இம்போர்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாடலை சூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ எந்த லொக்கேஷன் டிசைனுங்கிற மாடல் எடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த இடத்துல சேவ் ஆகணும், ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இதையும் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த இடத்துல, ஸோ இந்த இது தான் இந்த மாடல், அதாவது நீங்கள் உள்ளே கொண்டு வந்து இந்த ஹவுஸ் ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணானா கீழே உள்ள எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பொசிஷனையோ இல்லை இதோட சைஸையோ நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள எடிட்டிங் டூல்ஸ். ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த எடிட்டிங் டூல்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளது மூவ் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ண இடத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இது மூவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த மூவ் ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணிங்க, கண்டிப்பாக அது இம்போர்ட் மாடலில் இருக்கணும். ஸோ எந்த மாடலில் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த மாடலோட ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களோட 4 டெரஸ்லையும் ஒரு ரேடியஸை பேஸ் பண்ணி இது மூவ் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக வச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் கமெண்டை யூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த உள்ள ப்ளேஸ் பண்ண மாடலில் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறீங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா இங்கே உள்ள சைஸ் ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்களோ அதோட சின்ன பாயிண்ட் மாதிரி காமிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி நீங்கள் ஒய் டைரக்ஷனில் யூஸ் பண்ணி உங்களோட சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடலை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள ரொட்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ண பாயிண்ட் பிக் பண்ணிங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களோட மவுஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ உங்கள் டைரக்ஷன் எல்லாமே நார்த் ஈஸ்ட் சவுத் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வர காம்பவுண்ட் எப்போவுமே சவுத்தை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணி ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள ஹைட். உங்களோட ஆப்ஜெக்ட்டையும் உங்களோட கிரவுண்ட் லெவலையும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ஹைட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட். ஸோ இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி நீங்கள் ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது ஹைட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் ஹைட் ஆப்ஷனை மாற்றினதுக்கப்புறம் உங்களோட கிரவுண்ட் லெவலுக்கும் உங்களோட ஹவுஸுக்கும் இல்லை ஒரு கேப் ஒன்று மெயின்டைன் ஆகும். ஸோ இது மாதிரி கேப் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஹைட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நீ யூஸ் பண்ண போகிறது தான் இந்த கண்டெக்ஸ்ட் மெனு. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் மெனுவில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் மெனு உங்களுக்கு ஹைலைட் ஆகணும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்காண்டி இந்த கண்டெக்ஸ்ட் மெனு உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டோட ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிங்க. ஸோ இந்த பாயிண்டில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதோட சைஸை நீங்கள் மாற்றுறது, ஸோ பழைய பொடி கொண்டு வரதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதில் உங்களோட பொசிஷனை இதுக்கப்புறம் மாற்றக்கூடாது, அதாவது நீங்கள் ஸ்கேல் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த லாக் பொசிஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாதிரி சேம் ரொட்டேஷன். எகெயின் இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் இந்த ரொட்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணக்கூடாதுன்னா இந்த சேம் ரொட்டேஷனும், ஸோ ஒரு ஹைட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா இந்த சேம் ஹைட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே கன்ஸ்டன்ஸ். ஸோ இது இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எடிட்டிங் ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ளேஸ் ஆன் கிரவுண்ட். ஸோ நீங்கள் ஹைட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆப்ஜெக்ட் அதேபடி கிரவுண்ட்லேயே செட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ப்ளேஸ் ஆன் கிரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆப்ஜெக்ட்டை எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்களோ அதே இடத்துல அது ப்ளேஸ் ஆகிரும். நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டோட மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள எடிட் மெட்டீரியல்ஸ் ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்களோ எல்லாத்துலேயும் ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணும்போது இந்த மாடலோட ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக்காக மாற்றணும் அப்படின்னா ஸோ அந்த டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டோட அந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு மெட்டீரியல் லைப்ரரி கிரியேட் ஆகும். ஸோ இது 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது நேச்சர்ஸ். ஸோ நேச்சர்ஸாக உள்ள டெக்ஸ்டோட அப்ளை பண்ணுறப்ப இந்த நேச்சர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இண்டோர் செட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் இந்த டெக்ஸ்டோட அப்ளை பண்ணுறப்ப இந்த இண்டோர் செட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண சர்ஃபேஸில் இது மாதிரி டெக்ஸ்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த உள்ள மெட்டீரியல் லைப்ரரி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நேச்சர் அப்படிங்கிறப்ப ஸோ நேச்சர்ஸை என்னென்ன டெக்ஸ்டர்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ வாட்டர், இந்த சாண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டோர் செட்டிங் மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்டர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த இண்டோர் செட்டிங்ஸ். ஸோ அடுத்து உள்ளது இந்த அவுட்டோர் மாடல். ஸோ நீங்கள் அவுட்டரில் என்னென்ன ஃபேஸ் அந்த டெக்ஸ்டரை அப்ளை பண்ண முடியுமோ அந்த எல்லா டெக்ஸ்டும் உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக தெரியும். ஸோ எந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு வேணுமோ பிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பிரிக்ஸ் மாதிரி ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே உள்ள கடைசியாக உள்ள கஸ்டம் சைஸ், பில் போர்டு கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கலர் மாதிரி கொடுக்குறோம் கலர்ஸும். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கிளாஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண எல்லா மெட்டீரியலையும் அந்த சர்ஃபேஸ்லேருந்தோ இல்லை அந்த ஆப்ஜெக்ட்லேருந்தோ நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இம்போர்ட்டட் மெட்டீரியலை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வேறு எதுவும் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் அவுட்டோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ணி அவுட்டோர்ஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ண இந்த சர்ஃபேஸில் என்ன டெக்ஸ்டர் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற இந்த சர்ஃபேஸில் என்ன மெட்டீரியல் அப்ளை ஆகணும். ஸோ அவுட்டோரில் உள்ள இந்த மாதிரி மெட்டீரியல் அப்ளை ஆகணும். ஸோ அவுட்டோர் செட்டிங். ஸோ வேறு நீங்கள் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாலும் எகெயின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வேறு எது நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த மெட்டீரியல் பிக் பண்ண முடியும். ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மெட்டீரியல் வேண்டாம். ஸோ இந்த மெயின் கேட்டகரியோட சப் கேட்டகரிஸ் எல்லாம் இதில் ப்ரெசென்ட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது தேவையில்லை, உங்களுக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க பண்ணாலும் ஸோ இந்த கான்கிரீட் மாடல். ஸோ அடுத்து உள்ளது இந்த கிளாஸ். ஸோ ஃபுல் சர்ஃபேஸுக்கும் நீங்கள் கிளாஸ் மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோன்னா அந்த கிளாஸுங்கிற மெட்டீரியல் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் கஸ்டம்ஸில் போய் இந்த கிளாஸுங்கிறத அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் அவுட்டோரில் ஃபுல் சர்ஃபேஸும் கிளாஸ் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு பர்டிகுலர் விண்டோக்கோ இல்லை பர்டிகுலர் லூப்புக்கோ மட்டும் தான் நீங்கள் இந்த கிளாஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள கஸ்டம் சைஸ். ஸோ அவுட்டோரில் இந்த கிளாஸ் அப்ளை பண்ணுறப்ப அது என்டையர் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிற எல்லா சர்ஃபேஸ்லையும் அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிறதுனால ஃபுல்லாக எக்ஸாக்ட் ஆகும். ஸோ அடுத்து உள்ள இங்கே மெட்டல். ஸோ மெட்டல் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ மெட்டல் கலர் ப்ரெசென்ட்டாக தெரியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள பிளாஸ்டர்ஸ். ஸோ பிளாஸ்டர்ஸ் சப் கேட்டகரிஸ் எல்லாம் இங்கே விசிபிளாக தெரியுது. இதில் பிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கலர் செட் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணணும்னா வேறு ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் பிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணுற மெட்டீரியல் லாஸ்ட்டாக எதை சூஸ் பண்ணீங்களோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுவும் அவுட்டோர் அப்படிங்கிறதுனால அது ஒரு அவுட்டோர். ஸோ இதில் வேறு எதுவும் ரூஃபிங் சிஸ்டம். ஸோ எந்த மாதிரி ரூஃபிங் வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக ஒரே மாஸ்டில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்ளை பண்ண மெட்டீரியலை அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கஸ்டம்ஸில் இங்கே உள்ள ரிமூவ் மெட்டீரியல். ஸோ பிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எதை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதில் அப்ளை பண்ணிக்கிற மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். எகெயின் அவுட்டோர் செட்டிங். ஸோ உள்ள ஸ்டோன். ஸோ வேறு மாதிரி இந்த ஸ்டோன் அப்ளை பண்ணாலும் அந்த மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஸ்டோனோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற போகிறோம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண டெக்ஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றணும், அதோட கலர்ஸை மாற்றணும், அதோட சைஸஸை மாற்றணும் அப்படின்னா இங்கே உள்ள மெட்டீரியல் லைப்ரரி கிளிக் பண்ணி அங்கே உள்ள கலரைசேஷன். ஸோ கிளிக் பண்ணும்போது எந்த கலரில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வேணுமோ அந்த கலர் டேரெக்டாக பிக் பண்ணிக்க முடியும். ஸோ பிக்கிங் கலர். ஸோ இதே மாதிரி டெக்ஸ்டர் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ அப்ளை ஆயிருந்தாலும் அதோட கலரை மட்டும் இண்டிவிஜுவலாக மாற்றிக்க முடியும். ஸோ இதே டெக்ஸ்டர் பட் வேறு கலரில் வேணும்.
ஸோ இங்கே உள்ள கடைசியாக உள்ள ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் மூலியமா உங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கேல். ஸோ இங்கே உள்ள ஒவ்வொரு பாகில்ஸ் உங்களுக்கு சின்ன சின்னதாக தெரியுது. ஸோ இதை சைஸை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு இதோட டெக்ஸ்ட் சைஸ் எக்ஸாக்டாக பெருசாகும். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் உள்ள அந்த டெக்ஸ்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் மெட்டீரியல் இல்லை டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டிவிட்டிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எஸ்கேப். எகெயின் வேறு மெட்டீரியல் சேஞ்ச் பண்ண போகிறேன், இதுக்கு வேறு மெட்டீரியல் மாற்ற போகிறேன் அப்படின்னா எடிட் மெட்டீரியல்ஸ். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு? இந்த சர்ஃபேஸுக்கு. ஸோ அவுட்டர் செட்டிங்கில் உள்ள இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவும் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிங்க. ஸோ இதோட சைஸை மாற்றுறதுக்கு எகெயின் அந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணும்போது அந்த எடிட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் உள்ள ஸ்கேல் சைஸ். ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணி எக்ஸாக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே உள்ள டிக் பண்ணி அதை சேவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த கலரை மாற்றுறதுக்கு இங்கே உள்ள கலர் ஆப்ஷன். ஸோ எந்த மாதிரி கலர் உங்களுக்கு வேணும்? ஸோ இந்த மாதிரி கலர் வேணும். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கணும் காமிக்குதானே இந்த ஏரோ மார்க். ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல் இந்த வித் டெக்ஸ்டோட உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ வேறு எதுவும் மேலே மெட்டீரியல் அப்ளை பண்ணுறப்ப எடிட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் உள்ள இந்த சர்ஃபேஸ் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண போகிறதும் அந்த அவுட்டோர் செட்டிங். பட் இங்கே உள்ள ரூஃபிங் சிஸ்டம். ஸோ இந்த ரூஃபிங்கில் எந்த மாதிரி ரூஃப் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி ரூஃபை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. உங்களுக்கு தேவைப்படுற ரூஃப். ஸோ இதோட சைஸை நீங்கள் மாற்றுறதுக்கு டேரெக்டாக இந்த டெக்ஸ்டரை பிக் பண்ணி அதோட சைஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்கேல் சைஸ். அடுத்து இங்கே உள்ள கலரைசேஷன். ஸோ கலரைசேஷன் ஆப்ஷன் மூலியமா இதோட டெக்ஸ்டோட கலரை இண்டிவிஜுவலாக உங்களால் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவோட சர்ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதோட மெட்டீரியல் என்டையராக மாற்றிட முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அது இன்சைட் அவுட் சைட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு மெட்டீரியல் அதாவது அந்த டெக்ஸ்டர் அப்ளை ஆகிருக்கும். ஸோ எகெயின் எடிட் மெட்டீரியல் செட் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விண்டோவுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் மேலே ஒன்று அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள கஸ்டம் சைஸ். ஸோ கஸ்டம் சைஸில் கிளாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கிளாஸ் பாட்டில் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு கிளாஸோட ரிஃப்ளெக்டிவிட்டியை மாற்றுறது மூலியமா அந்த உள்ள என்ன இருக்குன்னு ட்ரான்ஸ்பரண்ட் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ட்ரான்ஸ்பரன்சிஸ். ஸோ டிஃபால்ட்டாக அது ஒயிட் கிளாஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதோட கிளாஸோட கலரை மாற்றுறதுக்கு இங்கே உள்ள RGBங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த RGBயை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும் போதே அதோட கலர் பேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட இந்த கலர்ஸ் கிரியேட் ஆகணும், அதுக்கப்புறம் எந்த கலர் இதில் வேணும். ஸோ இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மூலம் அவரோட நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ RGB மூலம் அவரோட கலர் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஓகே. அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் வேறு கலர் கொடுக்க போங்கனாலும் எடிட் மெட்டீரியல்ஸ். ஸோ இங்கே உள்ள இந்த சர்ஃபேஸ். ஸோ இது ஜஸ்ட் கலர் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். மெட்டீரியல் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் கலர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள கலர்ஸ். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ கேட்கும். ஸோ உங்கள் கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அவரோட கான்சன்ட்ரேஷனை குறைச்சி இது பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதாவது நீங்கள் ஒன்றா க்ரியேட் பண்ண ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களால் கலர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எடிட் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றணும்? ஸோ இந்த உள்ள ரெண்டு காலத்துக்கு மாற்ற போகிறீங்க. ஸோ பிக் பண்ணுங்கள். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு டெக்ஸ்டர் மூலமாக கிரியேட் ஆகும். ஸோ எது மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் அதை நேச்சுராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டோர் அவுட்டோர் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கஸ்டம்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளது பில் போர்டு. ஸோ டெக்ஸ்டர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த பில் போர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து கலர். ஸோ இதோட கலரை மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க. மற்ற எந்த மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த கலருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள கிளாஸ். ஸோ இதையும் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்ளை பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் ஷேப்பில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்விசிபிள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மெட்டீரியல் உள்ள ஆப்ஜெக்ட் அப்படியே இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா இன்விசிபிளாக தெரியும். ஸோ ரெண்டு அவுட்லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்ற எந்த ஆப்ஜெக்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ பிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், மற்ற எல்லாம் இன்விசிபிளாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இதில் கேன்சல் பண்ணுறது மூலியமாக வெளியே வந்துக்க முடியும், டிக் பண்ணுறது மூலியமாக இந்த மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் எகெயின் மெட்டீரியல் லைபிளுக்கு போகணும் அப்படின்னா இன்விசிபிள் உள்ள சைடில் இந்த பாக்ஸை பிக் பண்ணுறது மூலியமாக எகெயின் இந்த மெட்டீரியல் லைபிளில் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெட்டீரியல் லைபிள் அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இங்கே உள்ள லேண்ட்ஸ்கேப். ஸோ லேண்ட்ஸ்கேப்பாக ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறப்ப எந்த மாதிரி தெரியுமோ அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ எகெயின் மெட்டீரியல் லைபிளுக்கு நீங்கள் போகிறதுக்கு இங்கே உள்ள ஐகான்ஸ். ஸோ அடுத்து உள்ளது இங்கே லைட் மேப். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியலை பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லைட் மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள லைட் மேப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைட் மேப். ஸோ என்ன கலர் அந்த மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு பிரைட்னஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இது ஆம்பியன் டெப்த் ஆஃப் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதோட இதை நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட பிரைட்னஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு சர்ஃபேஸையோ ஒரு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணி அதுக்கு பிரைட்னஸ் அதாவது லைட் மாதிரி எஃபெக்ட் உங்களால் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். ஸோ எகெயின் இதை ப்ரீவியஸ் லைப்ரரி பேக் போய்க்குவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியலை ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ரிமூவ் ஆப்ஜெக்ட். ஸோ இம்போர்ட்டட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உள்ள இம்போர்ட்டட் மெட்டீரியல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எகெயின் ஒரு சர்ஃபேஸ்லையோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கிறப்ப அந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பிக் பண்ணுறேன். ஸோ ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், கிளாஸ் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த ரிமூவ் மெட்டீரியல். ஸோ அந்த ப்ரீவியஸ் வேறு சாஃப்ட்வேரில் என்ன மெட்டீரியல் என்ன கலர் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதே கலருக்கு இது சேஞ்ச் ஆகிரும். எகெயின் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாஸ்னு போய் அந்த மெட்டீரியல் ரெண்டுக்கும் அப்ளை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ பேக் வந்துக்கிறோம். ஓகே. ஸோ இது மாதிரி தனித்தனியாக ப்ரைவேட்டாக ஒரு செப்பரேட் மெட்டீரியல்ஸ் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு எடிட் மெட்டீரியல்ஸில் எந்த சர்ஃபேஸுக்கு நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் மெட்டீரியல்ஸ் மாற்றிக்க முடியும். ஸோ ஏற்கனவே அதில் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மெட்டீரியல் எடிட்டிங் லைப்ரரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லைப்ரரியில் நீங்கள் நேச்சராகவோ இல்லை இன்டோ இல்லை அவுட்டோர் அடுத்து கஸ்டம். ஸோ இது நாளையும் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கஸ்டம்ஸில் ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்டாக எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ நார்மல் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதோட கலரைசேஷன், கிளாஸ், ரிஃப்ளெக்டிவிட்டி அண்ட் ரிலீஃப் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ எகெயின் இதில் மெட்டீரியல் லைப்ரரி சேஞ்ச் ஆகிக்குவோம். ஸோ வேறு எதாவது கலர்ஸ் இல்லை இன்டோர் செட்டிங் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டோர் இல்லை அவுட்டோர். ஸோ அவுட்டோரில் எந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கான்கிரீட். ஸோ கான்கிரீட் என்ன வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ப்ரெசென்ட்டாக என்ன செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உங்கள் மெட்டீரியல் அப்ளை ஆகிரும். ஸோ இப்போ கஸ்டம்ஸில் இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கலரைசேஷன், ரிஃப்ளெக்டிவிட்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் உள்ள மோர். ஸோ மோர் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன வரும்னா பொசிஷன், ஓரியன்டேஷன் அண்ட் ஃபிக்ஸர் ரிடக்ஷன், அட்வான்ஸ். ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண டெக்ஸ்டரை ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பொசிஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த டெக்ஸ்டரை ஒரு பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன், ஸோ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ அண்ட் ஜெட் வேல்யூ 3 வேல்யூ கேட்கும். ஸோ இந்த 3 வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக உங்களோட பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ ஒயில் மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒய். ஸோ அந்த பிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டெப்ஸுக்கு வச்சுங்க. சில பாதி இருக்குன்னா பாதி. ஸோ இது மாதிரி டெக்ஸ்டரை மூவ் பண்ணி உங்களோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஜெட் டைரக்ஷன். ஸோ இது மாதிரி பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை பொசிஷனை மாற்ற விரும்பலை, ஸோ மோரில் உள்ள ஓரியன்டேஷனை மாற்றினீங்கன்னா ஓரியன்டேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள பொசிஷன், அடுத்தது கேட்டால் உங்களோட ரொட்டேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை ரிமூவ் பண்ணணும்னாலும் ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை காப்பி பண்ணாலும் உங்களால் காப்பி பண்ண முடியும். ஸோ ரிமூவ். ஸோ பழைய பொசிஷன் உங்களுக்கு வந்துடும். பட் இப்போ இருக்கிறது ரொட்டேஷன் மட்டும்தான். ஸோ இந்த ரொட்டேஷனில் ஹீடிங், பிச், பேங்க்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹீடிங் அப்படிங்கிறது இந்த ரொட்டேஷன். அடுத்து பிச் வேல்யூஸ். அங்கே சொன்ன அந்த எக்ஸ், ஒய், ஜெட்டை பொறுத்து தான் இது மூவ் ஆக போகுது. ஸோ பேங்க் அப்படிங்கிறது உங்களோட ஜெட் டைரக்ஷன். ஸோ எந்த ஆக்சிஸை பொறுத்து உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்கணுமோ அந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணிங்க. ஹீடிங்கும் எக்ஸ் ஆக்சிஸும், பிச் அப்படிங்கிறது ஒய்யும், பேங்க் அப்படிங்கிறது ஜெட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை கிளிக் பண்ணி ரிமூவ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது மோரில் மோர் செட்டிங்.
இதில் உள்ள ஃப்ளிக்கர் ரிடக்ஷன். ஸோ உங்களோட ஷேடோ மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிக்கர் ரிடக்ஷன் எடுத்துங்க. ஸோ ஃப்ளிக்கர் ரிடக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஷேடோவை பொறுத்து ரிமூவ் ஆகும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிவர்ஸில் போனால் மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ ஷேடோ எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் உனக்கு இதேமாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் ஃப்ளிக்கர் ரிடக்ஷன். ஸோ 0 அப்படிங்கிறது நேச்சுரலாக எப்படி இருந்துச்சோ அதுமாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் மோர் செட்டிங், இதில் உள்ள அட்வான்ஸ். ஸோ இந்த அட்வான்ஸ்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதோட எமிசிவிட்டி, அது சேச்சுரேஷன் அண்ட் ஸ்பெக்குலர் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எமிசிவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் உங்களோட எமிசிவிட்டிஸ். ஸோ அந்த கலரோட பிரைட்னஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சப்போஸ் இதை வேறு கலர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த கலரோட எமிசிவிட்டி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த சேச்சுரேஷன், ஸ்பெக்குலர். ஸோ இதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட லுக்கிங் ப்ராப்பர்ட்டிஸை உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ இது மாதிரி ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸோட எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்காண்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எகெயின் கிளிக் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டிங்க. ஸோ இதோட கலரை மாற்றுறதுக்கு இங்கே உள்ள கலர் ஆப்ஷனும், அது டெக்ஸ்டரையே மாற்றுறதுக்கு உள்ள டெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ கலர் மேப்பை கிளிக் பண்ணும்போது இந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் வேறு எதுவும் கலர் செட் பண்ணிக்கணும், அது டெக்ஸ்டர் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வேறு எதுவும் கலர் பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெக்ஸ்டரை பிக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண இமேஜில் உள்ள பிக்சர் தான் அங்கே பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இமேஜ் ஆப்ஷன். ஸோ எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் உள்ளே வரும் அப்படின்னா பிஎம்பி, ஜேபிஜி, ஸோ இது மாதிரி ஆப்ஷன் உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் எப்போவுமே கலர் மேப், அதாவது ஒரு பிக்சர்ஸ் மேப். என்ன இந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான டெக்ஸ்டர் உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது இதையும், ஸோ அது அப்ளை ஆகும்போது எந்த கலரில் அப்ளை ஆகுங்கிறது இதையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ பழையபடி போய்க்கும். ஸோ வுட் ஒர்க்னாலும் வுட் ஒர்க் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஸ்பெக்ட் வேணாலும் ஆஸ்பெக்ட் வேணாலும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ வுட் ஒர்க் எல்லாமே தனியாக இருக்கும். ஸோ இப்போ ரூம் இன்சைடில், அதாவது ஹோமோட இன்சைடில் போய் பார்ப்போம். ஸோ இந்த வாலுக்கு அப்ளை பண்ண மெட்டீரியல் உங்களுக்கு உள்ளேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி தேவையான மெட்டீரியல் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் வுட் மேக்கப் பண்ணாலும் வுட் மேக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ வுட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இண்டோரில் வுட் மெட்டீரியல், ஸோ எந்த மாதிரி வுட் உங்களுக்கு தேவை, ஓகே. ஸோ இது மாதிரி இண்டோர்லேயும் உங்களால் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நீங்கள் வேறு கலர் செட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எடிட் மெட்டீரியல், இந்த ஸ்டெப்ஸுக்கு மட்டும் நீங்கள் வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ கலர் தேவையில்லை. இண்டோரில் ஸோ இல்லை ஒரு டைல்ஸ் மாதிரி போடனாலும் டைல்ஸ், ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் போட போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு டைல்ஸ். ஸோ இது மாதிரி உங்கள் வுட்டு எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பேரப்பட்ட வாலோட கலரையும் நீங்கள் ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ இதுதான் பேரப்பட்ட வால். ஸோ இதோட மெட்டீரியல் மாற்றுறதுக்கு கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல் வேணும், இது இண்டோர் செட்டிங்ஸ், அதில் வுட் மாதிரி வேணும், எந்த மாதிரி வுட், ஸோ இந்த மாதிரி
ஸோ எந்த மாதிரி வேணாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இதோட டோரை நீங்கள் வேறு மெட்டலில் மாதிரி போட போயினாலும் ஸோ கிளிக் பண்ணி இந்த டோரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும். ஸோ இன்டோர் செட்டிங்ஸ், அதில் உள்ள மெட்டல் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ மெட்டலில் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தனியாக அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ப்ரெசென்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் கேன்சல் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலையும் இல்லை ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒவ்வொரு சர்ஃபேஸையும் சூஸ் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் மெட்டீரியல்ஸ், எந்த சர்ஃபேஸ் இல்லை எந்த ஆப்ஜெக்ட். ஸோ மெயின் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைப்ரரியில் நேச்சரோட ஒரு ஆப்ஷன், இன்டோர், அவுட்டோர், கஸ்டம்ஸ். ஸோ எல்லா ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டம்ஸில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ண மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது அதோட எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அந்த எடிட்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி உங்களோட கலரைசேஷன், ரிஃப்ளெக்டிவிட்டி, ரிலீஃப், ஸ்கேல் ஆப்ஷனை மாற்றிக்க முடியும். ஸோ மோஸ்ட் செட்டிங் ஆப்ஷன் மூலிமா ஒரு பொசிஷனையும் ஓரியன்டேஷனையும் உங்களால் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ இதான் நீங்கள் கொண்டு வந்த மாடலுக்கு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ண அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ உங்களோட ஹோம் நீங்கள் சூஸ் பண்ண விதத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹோம் இன்சர்ட் பண்ணணும். பட் இன்சர்ட் பண்ணுறப்ப நிறையா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கப்படுது இந்த மாஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த மாதிரி ஹோம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஹோம்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுறப்ப நீங்கள் சிங்கிளாக ப்ளேஸ் பண்ணல. ஸோ ஹைட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிறையா ஹவுஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது இந்த மாஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் மாஸ் பிளேஸ்மெண்ட்னு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸோ இங்கே ஆரம்பித்து எது முடியும் உங்களுக்கு ஹோம் கிரியேட் ஆகணுமோ அப்படி கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த லைனில் எவ்வளோ ஹோம் ப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த எக்ஸாக்ட் சைஸுக்கு அவங்களால ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வேறு சாஃப்ட்வேரில் நீங்கள் எந்த மாதிரி மாடல் போடுறீங்களோ அதை உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெடி பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைனில் நிறையா ஹோம்ஸ் இருக்கும். இல்லை ஜஸ்ட் ஒரு 3 இல்லை 2 உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ரேண்டமைஸ் டைரக்ஷன் ஆங்கிற ஆப்ஷன் மூலயமா உங்களோட டைரக்ஷன் அதாவது ரொட்டேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்ட் பாயிண்ட்டை பொறுத்து அந்த ரொட்டேஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரேண்டமைஸ் த ஸ்பேசிங் அலாங் த லைன். ஸோ லைனை பொறுத்து ஸ்பேசிங் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பேசிங் எடுத்துக்க முடியும். ஸோ இதான் மாஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் போட்ட இந்த லைனை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகணும். ஸோ உங்களோட வீட்டோட டேரக்ஷனை நீங்கள் மாற்றணும், அதாவது ஃபேஸிங் டேரக்ஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த ரேண்டமைஸ் ஆஃப்செட் டேரக்ஷனை மாற்ற முடியும். ஸோ ஃபுல்லாகவே ரொட்டேஷனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இது மாதிரி ரேண்டமைஸாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று உங்களால் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு தேவையில்லைன்னா டெலிட். ஸோ இது தேவையில்லை, இந்த பாயிண்ட் தேவையில்லை, அது மாதிரி இந்த பாயிண்ட் தேவையில்லை. ஸோ ஒரு ஹைட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் ஈஸியாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமேட்டும் உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீங்கள் வாட்டர் மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப எடிட் மெட்டீரியல்ஸ். ஸோ எந்த சர்ஃபேஸுக்கு, இந்த சர்ஃபேஸுக்கு ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிங்களோ அதோட எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ வேறு மெட்டீரியல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதோட மெட்டீரியல் லைப்ரரி, இதோட வாட்டர். ஸோ வாட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட நேச்சர்ஸுங்கிற டேப்பில். ஸோ இதில் வாட்டர்ஸ், ஃபால்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது வாட்டர் அப்படின்னால வாட்டரை பிக் பண்ணி ஸோ இதில் உள்ள சப் ஆப்ஷன் இங்கே ஒரு வாட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த மெட்டீரியலை வாட்டருக்கு மாற்ற போகிறீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் அதை பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டராக சேஞ்ச் ஆகிரும். ஸோ வேவ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வேவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காசினஸ், வேவ் ஸ்கேல், ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்டிவிட்டியை மாற்றம் மூலயமா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் அதாவது இந்த டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே மாற்றிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் அது வாட்டரில் உள்ளே போய் பார்த்தாலும் ஸோ அந்த வாட்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதை உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே நீங்கள் என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணீங்களோ அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ வாட்டரில் உள்ளே போனீங்கன்னா அந்த உள்ளே இருந்தால் என்ன மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ இது மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணி ஈஸியாக பார்த்துக்க முடியும். தான் வாட்டர் எஃபெக்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் நீங்கள் நேச்சர்ஸாகவோ இல்லை அந்த இன்டோர் அவுட்டோர் செட்டிங்கில் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த அவுட்டோரோட ஸ்டைலை மாற்றினாலும் இதோட எடிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த அவுட்டர் ஸ்டைல், ஸோ எந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு வேணும், ஸோ இது மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ உள்ளே இந்த வாட்டர் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால உள்ளே பண்ணியிருக்கிற அப்ளை மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஓகே. ஸோ இந்த வாட்டரில் நீங்கள் எதுவும் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ இதில் உள்ள ஹியூமன், அதாவது பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ எந்த மாதிரி பீப்புள்ஸ் வேணும், ஸோ வாட்டரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பீப்புள்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீப்புள், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து ஸோ எந்த ஸ்டெப் ப்ளேஸ் பண்ண வேலை அதை எடுத்துங்க, அந்த பீப்புள்ஸ் ஒன்று ஆட் ஆயிரும். ஸோ வேறு எதாவது ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஸோ எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ஆட் பண்ணாலும் ஃபிஷ்ஷை கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த திட்டம் இந்த ஃபிஷ் வேணும், ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஹைட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு அதை ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ உங்களோட வேவ் லென்த்துக்கு மேலே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இங்கே உள்ள ஹைட், ஸோ பிக் பண்ணுங்கள். ஹைட்டை நீங்கள் மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைட்டு ஒன்று, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட ஹைட், அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட ஹைட், ஸோ ஒன்று தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணி ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபிஷ்ஷில் வச்சுட்டு, அதாவது இந்த பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸில் செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மொத்தமாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த உள்ள மூவ் ஆப்ஜெக்ட், ஸோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ சேஞ்ச் ஹைட், ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஹைட்டை மட்டும் நீங்கள் மாற்ற போயிங்க. ஸோ இதோட சைஸை மாற்றினா உங்களை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ சைஸஸ், ஸோ ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹியூமன் பீயிங் உங்களுக்கு தேவையில்லைனா டெலிட், டேரெக்டாக போய் அதை பிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகிரும். ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபிஷ் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணி அந்த மெட்டீரியல் தகுந்தப்போ உங்களோட ஆப்ஜெக்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது மாதிரி உங்களோட மாடலை இம்போர்ட் பண்ணி அந்த மாடலுக்கு மெட்டீரியலையும் ஸோ அந்த மாடலில் ஒரு ஆப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாப்டரில் எப்படி ஒரு மாடலை இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ண மாடலுக்கு எப்படிலாம் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் எப்படியெல்லாம் லேண்ட்ஸ்கேப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.